இப்ப அது அர்ஜுனுக்கு ஏற்படுகிறது. எப்படி ஏற்படுது பாருங்க. அர்ஜுனுடைய துக்கத்துக்கான மனநிலையை அடுத்த 23வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பம். துன்மதி படைத்த துரியோதனை திருப்திப்படுத்துவதற்காக இங்கு போர் செய்ய வந்திருப்பவர்களை நான் நன்றாக காண வேண்டும் ஆரம்பிக்கிறான். நான் யாரெல்லாம் துரியோதனை திருப்தி பண்றதுக்காக இங்க சண்டைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு தொடங்கினான். சஞ்சயன் மேலும் சொல்ல தொடங்கினான். கேள், பாரத தேசத்தின் பெருவேந்தனே, இது திருதராஷ்டிரனை குறிச்சது. ஏன்னா அவங்கிட்ட தான் சஞ்சயன் பேசிக்கிட்டு இருக்கிறார். பாரத தேசத்தின் பெருவேந்தனே, இப்படி பார்த்தன் இட்ட கட்டளைக்கு பணிந்தான் பரந்தாமன். பரந்தாமன் அர்ஜுனுடைய கட்டளைக்கு பணிந்து தேரை கொண்டு வந்து நடுவிலே நிறுத்துகிறார். அழகிய தன் திருத்தேரை படை நடுவே நிறுத்தினார். எதிரே பீஷ்மர், அருகே துரோணர் மற்றும் கூடியிருந்த வேந்தர்கள் அனைவருக்கும் எதிரே தேரை நிறுத்திய கண்ணன், அர்ஜுனா அர்ஜுனா, இங்கு திரண்டு நிற்கும் கௌரவர்களை பார், இங்கு திரண்டு நிற்கும் கௌரவர்களை பார் என்று அறிமுகப்படுத்தினார். பார்த்தன் அவர்களை பார்த்தார். பார்த்தன் அவர்களை பார்த்தார். என் தந்தையர்கள் நிற்கின்றார்கள், வில்லும் கையுமாய் என் பாட்டனார் நிற்கின்றார். குருமார்களுடைய கூட்டம் இவர்கள் எனவும் எனக்கு வில்லை பிடிப்பதற்கு கற்றுக் கொடுத்த குருமாருடைய கூட்டம், என் மாத்துடருடைய அணிவகுப்பு, என்ன எல்லாம் என்னுடைய ரிலேஷன்ஸ், பல வகையான திருமணத்தால் ஏற்பட்ட உறவு, திருமணத்துக்கு முன்பு ஏற்பட்ட உறவு என்று உறவினர்கள், மாத்துளர் அணிவகுப்பு, அணி அணியாக அண்ணன் தம்பிகள், மக்கள், பேரர், தோழர்கள், இவருடைய வரிசை அல்லவா பார்க்கிறேன். பார்த்தன் இருபுறமும் பார்த்தார். இரண்டு சேனைகளிலும் மாமன்மார், உறவினர்கள், நண்பர்கள். பார்த்தன் உடலம் வேர்த்தான். உடம்பு வேர்க்க தொடங்குகிறது அர்ஜுனனுக்கு. அந்த குந்தியின் செல்வம் குழப்பமுற்று குமரி வரும் துயரத்தோடு கோவிந்தனை பார்த்து, கண்ணா, போர் செய்ய திரண்டு நிற்கும் இந்த சுற்றத்தாரை பார்க்கிற போது சோர்வுறும் எனது அங்கம், என் உடம்பு சோர்ந்து போய்விட்டது கண்ணா. என் வாய் உளறுகிறது, துயரத்தாலே என் வாய் உளரத் தொடங்குகிறது கண்ணா. என் உடம்பில் இருந்து வேர்வை பெருக்கெடுத்து ஓடுகிறது, வேர்வையில் நடுங்கும் மேனி, எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது கண்ணா. என் கையில் இருந்து காண்டீபம் நழுவுகின்றது, என் மேனி காந்துகின்றது. காந்துதுன்னா தக 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 தகன என் உடம்பு எரியுதுன்னா. இப்போ அவனுக்கு துக்கம் எப்படி ஏற்பட்டது, எதனாலே ஏற்பட்டது, எப்படியெல்லாம் அந்த மாறுதல் நிகழ்ந்தது என்பதை மெல்ல மெல்ல வர்ணிக்க தொடங்குகிற ஒரு கேள்வி. இப்ப இந்த யுத்த காலத்துல எதிரில் இருக்கிறவர்கள் அவன் என்ன ஆங்கிள் பார்த்தான்? இவர் என் பாட்டனார், இவர் என்னுடைய குருமார், இவர் என்னுடைய தோழர்கள், இவர்கள் என்னுடைய உறவினர்கள், இவர்கள் அனைவரும் எனக்கு வேண்டிய நண்பர்கள், என்னுடைய வழித்தோன்றல்களாக வந்தவர்கள். கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்ன நான் சொல்லணும். நீங்க நடுநிலைமையோடு ஒரு காரியத்தை நடந்து கொள்ளுகிற போது நமக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்ங்கிறத பார்க்க கூடாது. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியா ஏன் கட்டு போறது? ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு ஃபைல் மூவ் பண்ண வேண்டியிருக்கு. என்ன சொல்றான் முதல் வார்த்தை? நம்ம கட்சிக்காரனா இருந்தா அவனுக்கு சாதகமா ஆர்டர் போடும், நம்ம கட்சிக்காரன் இல்லைன்னா அவன் என்ன லெட்டர் கொடுத்தாலும் மதிக்காது. இதானே அவன் கேட்டிருக்கிற அந்த ரிக்வஸ்ட் என்னவோ அதை மதிச்சு ஆர்டர் போடணும் யாருமே சொல்லல. அவன் நம்ம கட்சிக்காரனா இருந்தா இந்த முடிவு சொல்லு, நம்ம கட்சிக்காரன் இல்லாம வேற கட்சிக்காரனா இருந்தா அவனுக்கு நீ எதுவும் செய்யாது. இப்ப யோசிச்சு பாருங்க, தன்னுடைய கட்சிக்காரன் என்ற எண்ணத்தினாலேயே முடிவுகளை எடுப்பதால் தான் தவறுதலான முடிவுகள் இந்தியாவில் எடுக்கப்படுகின்றன. அவன் யாரா இருந்தா என்ன, அவன் கேட்டுக்கிற விஷயம் என்ன, அது கேட்ட நடவடிக்கை நாம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நடுவு நிலைமையான அணுகுமுறை இருந்தால் இந்த நாடு முன்னேறுமா முன்னேறாத? இந்த இடத்துல அதைத்தான் நம்ம நினைச்சு பார்க்கணும். இப்ப யுத்தம் பெருசா தெரியல அர்ஜுனனுக்கு, யுத்தம் பெருசா தெரியல. எங்க தாத்தா, எங்க மாமா, என்னுடைய குரு, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய வழித்தோன்றர்கள். நீங்க ஒண்ணு மறந்துடக்கூடாது, இல்ல எல்லாத்திலையும் காமனா ஒரே ஒரு வார்த்தை இருந்து கவனிச்சேலா? இல்ல எல்லாத்திலையும் காமனா ஒன்னே ஒண்ணு இருந்தது. என்ன? என்னுடைய தாத்தா, என்னுடைய மாமா, என்னுடைய பாட்டனார், என்னுடைய குருமார், என்னுடைய நண்பர். அப்போ நண்பர் மாமனார் என்பதற்காக அவன் கொல்ல தயங்கல, என்னுடைய என்பதால் தான் தயங்குகிறான். இங்க ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, என்னுடைய 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 எல்லாம் என்னோட சம்பந்தப்பட்டவா. அப்ப நான் எப்படி கொல்லுவேன்? என்னுடைய தாத்தாவை, என்னுடைய குருவை, என்னுடைய உறவினரை நான் எப்படி கொல்லுவேன்? அப்போ என்னன்னா, தனக்கு வேண்டியவர்கள் அப்படின்னு நினைச்சுட்டா தர்மத்தை நிலைநாட்ட முடியாது. தனக்கு வேண்டியவன் வேண்டாதவன்கிறத கடந்தால்தான் உண்மையான தர்மத்தை ஒரு மனிதன் உலகத்தில் நிலைநாட்ட முடியும். இங்க சில விசித்திரமான மனிதர்கள் உலகத்துல தோன்றி இருக்கிறார்கள். மொரார்ஜி தேசாய் குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்தார். அவருடைய பொண்ணு பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா. அவ பொண்ணு பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆன உடனே
அவ சொல்ற அப்பாட்ட, எனக்கு பேப்பர் எல்லாம் ரீடோட்டலி அந்த மார்க் என்னன்னு பாக்கணும், நீ ஆஸ் எ ஃபாதர் ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர்ல சைன் பண்ணணும், நீ கையெழுத்து போடுன்னா. அப்போ மொரார்ஜி தேசாய் என்ன சொன்னாரு, நத்திங் டூயிங். நான் இப்ப கையெழுத்து போட்டு, நான் கையெழுத்து போட்டதுனால அந்த பேப்பரை மறுபடியும் கூட்டி நிஜமாலுமே நீ கரெக்டா எழுதி அதுக்கு மார்க் போடணும்னு போட்டா கூட எதிர்கட்சிக்காரன் என்ன சொல்லுவாங்க தெரியுமோ, சீஃப் மினிஸ்டர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி தன்னுடைய பொண்ணுக்கு மார்க் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்டர் நீ மறுபடியும் எக்ஸாம் எழுது அப்படின்னு. அந்த பொண்ணு சொன்ன அந்த வார்த்தை அவ்வளவு அழகான வார்த்தை, நீ உத்தமமான முதலமைச்சரா இருக்க விரும்புற, ஆனா உத்தமமான அப்பாவா இருக்க உனக்கு தெரியல. ஏன், நீ உண்மையான நல்ல அப்பாவா இருந்தா என்ன பண்ணணும், நான் மார்க் குறைச்சலா வாங்கியிருக்க மாட்டேன், அந்த பேப்பருக்கு ரீடோட்டல் கேட்கறதுக்கு கையெழுத்து போடணும், நீ கையெழுத்து போடு. அப்ப அவர் சொல்றார், நான் உத்தமமான முதலமைச்சர் பேர் வாங்கத்தான் ஆசைப்படுறேனே ஒழிய உத்தமமான அப்பான்னு பேர் வாங்க நான் ஆசைப்படல, நான் உனக்காக கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னா அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு செத்தாள். நீங்க ஒரு காலத்துல எவ்வளவு அடமெண்டா சில பேர் இருக்காங்க பாருங்க. என்ன, நான் என்னுடையங்கிறதுனால உலகம் சொல்லிடுமோ, நீ என்னுடைய மகள் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த காரியத்தை பண்ணிட்டேன்னு உலகம் சொல்லிடுமோ, பாண்டா மறுபடியும் நீ எக்ஸாம் எழுது அப்படிங்கிறார். கொஞ்சம் யோசிக்கணும். அந்த என்னுடையங்கிற ரிலேஷன்ஷிப்ப உலகம் பார்த்து பேசிட்டா கூட தப்பா போயிடுமோன்னு அந்த மனுஷன் பயப்படுற ஒரு வித்தியாசமான மனுஷன். அந்த மனுஷன் காந்தி, ராஜாஜி, மொரார்ஜி இவங்க எல்லாம் ஒரே மாதிரியான, வினோபா இவங்க 4 பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான குவாலிட்டிஸ் உள்ளவங்க. இவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள் உலகத்துல. அவங்களுக்கு எமோஷனலா தர புகழணும் அதெல்லாம் முக்கியமே இல்லை. அவங்க பிடிவாதமா என்ன நினைக்கிறாங்களோ அதான் உலகம் சொல்லிக்கொண்டே இருப்பாரு. இப்போ என்னுடையங்கிற அந்த வார்த்தைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க, நீ என்னுடைய மகள் என்பதாலே நீ இந்த மார்க் போட்டாச்சுன்னு உலகம் சொல்லிடும், வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு, எத்தனை விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப சிந்திக்கிறவர்கள் பிறரை துன்புறுத்துவார்கள், தானும் துன்பப்படுவார். இப்ப அந்த மகளை துன்புறுத்திட்டார், வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு துன்புறுத்திட்டார். ஒரு சிந்திக்காத சுயநலமான மனுஷனா இருந்தா என்ன, யாரு உனக்கு கம்மியா மார்க் போட்டான் கூப்பிடு அந்த வாத்தியாரு, அவன் இனிமே இந்த ஊர்லயே இருக்க முடியாது, அவனை ஒழிச்சிடு, டிரான்ஸ்பர் பண்ணு. நீங்க அப்படியே உலகத்துல நடக்காமையா இருக்கு, உலகத்துல நடக்காமையா இருக்கு, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப என்ன சொல்றான், மனிதர்கள் 2 வகை. மிருகங்களைப் போல சுயநலமாக இருப்பவர்கள் என்பவர்கள் ஒரு வகை, மிருக நிலையை தாண்டி சிந்திக்க பழகிவிட்டவர்கள் இன்னொரு நிலை. இப்ப அர்ஜுனன் அந்த மிருக நிலையிலிருந்து சிந்திக்கிற நிலைக்கு போராடுறான். ஆனா அந்த மிருக நிலை கீழே இழுக்கிறது, சிந்திக்கிறது மேல இழுக்கிறது, மிருக நிலை கீழே இழுக்கிறது. நான் எப்படி இந்த யுத்தத்தை செய்வேன்னு கேட்கல, ரொம்ப அழகான விஷயம். இந்த யுத்தத்தை செஞ்சு பல பேருடைய உயிர் கொலைக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன்னு சொல்லல, எங்க தாத்தா கொலைக்கு நான் எப்படி காரணமா இருப்பேன், என்னோட குருநாதருடைய கொலைக்கு நான் எப்படி காரணமா இருப்பேன். அப்ப எல்லாம் மமகாரம், தன்னுடைய மமதையோடு சம்பந்தப்பட்டது, அகங்காரத்திலிருந்து கிளைத்த மமகாரத்தோடு தொடர்புடைய அந்த பேச்சு. என்னுடைய தாத்தாவை நான் எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு பேசுறார். தன் மனிதர்கள், இவர்கள் என் மனிதர்கள். இப்ப அவன் எப்படி சொல்லிருக்கலாம், யுத்தமே நியாயமற்றது, உயிர்வதை பாவமானது. இந்த வார்த்தையை சொன்னது யாரு, மகாவீரர் சொன்னார், புத்தர் சொன்னார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணுங்க, அர்ஜுனுடைய இடத்துல ஒரு புத்தர் உட்கார்ந்து இருந்து இந்த வார்த்தையை சொல்லி இருந்தா கிருஷ்ணன் அவர் சண்டைக்கு ஏவி இருப்பாரா? அர்ஜுனுடைய இடத்துல ஒரு மகாவீரரோ ஒரு புத்தரோ ஒரு வள்ளலாரோ எடுத்துக்குவோம், தென்னாட்டுல தோன்றிய ஞானிகள்ல வள்ளலார், தென்னாட்டு வள்ளலாரோ இல்ல புத்தரோ மகாவீரரோ இந்த இடத்துல உட்கார்ந்து இப்படி சொல்லி இருந்தா கிருஷ்ணன் இதே வார்த்தையை சொல்லி சண்டைக்கு போன்னு சொல்லியிருப்பாரா? இல்ல. ஏன் தெரியுமா, அவர்கள் அகிம்சை சத்தியத்திலிருந்து பிறந்தது, அர்ஜுனுடைய அகிம்சை குழப்பத்திலிருந்து பிறந்தது. அவர்களுடைய அகிம்சை ஞானத்திலிருந்து பிறந்தது, இவனுடைய அகிம்சை மமகாரத்திலிருந்து பிறந்தது. நான் எங்கால கொல்ல மாட்டேன், அப்ப என்ன அர்த்தம், வேற எவனையாவது கொண்டா கொண்டுடுறேன். புத்தர் சொல்வாரா, நான் எங்கால கொல்ல மாட்டேன், அடுத்த ஆள் நான் கொல்ல, அவர் யாரையுமே கொல்ல மாட்டார். அதான் புத்தர். நீங்க ஏன்னா இந்த இடத்த நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னா கீதையை தப்பா விளங்கிட்டோம்னு அர்த்தம். ஏன், அதான் அர்ஜுனன் ஞானி மாதிரி பேசுறான், யுத்தம் வேண்டான்னு அவன் அடிச்சு இழுத்து கொண்டு வந்து யுத்தத்துல செலுத்துறாரே சார் பகவான், அவன் தான் அஹிம்சையை பேசுறானே, விட்டுட வேண்டியதானே அவனே, ஏன் இப்படி அடிச்சு கொண்டாந்து யுத்தத்துல இழுத்து கொண்டாந்து நிறுத்துறாருன்னு கீதையை விமர்சனம் பண்ணுகிற எல்லாரும் சொல்ற வார்த்தை, அது ஒரு கொலை நூல், கொலை விரும்பாத ஒருவனை கொலை செய்ய தூண்டுகிற நூல் ஒரு ஞான நூலாக ஆகுமான்னு கேட்கிறான். உன்னை புரிஞ்சுக்கணும், அஹிம்சையை அர்ஜுனன் பேசி இருந்தால் பகவான் அவனை கொலை செய்ய தூண்டி இருக்க மாட்டார். அவன் புத்தர் அல்ல, மகாவீரர் அல்ல, வள்ளலார் அல்ல, அவன் அஹிம்சையில இருந்து விலகவில்லை. இந்த அஹிம்சையை
இந்த அகிம்சையை என்னவருக்கு செய்ய மாட்டேன் என்கிற மமகாரம் இருந்ததை ஒழிய அகிம்சையாக இருக்க விரும்புகிறேன் என்ற வார்த்தை அவங்கிட்ட இல்ல. இப்படி சொல்றேன், ஹிம்சையை என்னவருக்கு செய்ய மாட்டேன் என்றுதான் சொல்லுகிறானே ஒழிய நான் ஹிம்சையே செய்ய மாட்டேன் என்பது அர்ஜுனுடைய ஸ்டாண்டா இல்ல. அதான் ஞானம். இப்ப புத்தர் எப்படின்னா ஹிம்சையே கூடாது. அங்குல்மால் அப்படிங்கிறவங்க ஒரு பயங்கர கொலகாரன். புத்தர் காட்டு வழியா போறார். அப்ப எல்லாரும் சொல்றாங்க இந்த வழியா போகாதீங்க. ஏன் அப்படின்னார், இங்க அங்குல்மால் உள்ள இருக்கிறான். அவன் ஏன் உள்ள இருக்கிறான்? அதான் தெரியல, வர்றவங்க எல்லாம் சாதுக்கள் எல்லாம் அடிக்கிறான், கொலை பண்றான், அழிக்கிறான். நீங்க அந்த வழியா போனா அவங்களை கொன்னுடுவான், போகாதீங்க. புத்தர் சொன்னார், அப்ப அந்த வழிதான் என் வழி. ஏன்? அவனதானே பாக்கணும், அவனதான் பாக்கணும், நான் வர்றேன். உள்ள போனார். அவன் எழுத்தாப்புல வந்து கத்தியோட நின்னான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த வழியா வந்திருப்ப? இங்க நான் இருக்கிறேன்னு எல்லாம் சொன்னாங்களா? சொன்னாங்க. நான் கொன்னுடுவேன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. அப்புறம் ஏன் வந்த? நீ எப்படி கொல்றேன்னு பாக்குறதுக்காக வந்த. அவன் கேட்டான், எங்கிட்ட இவ்வளவு தைரியமா நீ எப்படி பேசுற அப்படின்னா, உங்ககிட்ட எனக்கு என்ன பயம் இருக்கு? எனக்கு மரணத்தை பத்தியே பயம் இல்ல, உங்ககிட்ட எனக்கு எந்த விதமான பயமும் இல்ல. அங்குல்மால் சொன்னா, நீ ரொம்ப ஒளியா இருக்கிற, உன்னை என்னால ஒண்ணும் பண்ண முடியல, ஆனா உன்னை கொல்ல போறேன். நீ எப்ப இப்படி எழுத்து பேசுனியோ நான் உன்னை கொல்ல போறேன். சரி, கொல்லத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு, நீ ஏதாவது சொல்ல விரும்புறேன்னா சொல்லணும். புத்தர் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு உபகாரம் பண்ணு. என்ன? அந்த மரத்துல இருந்து அந்த இலையை பறிச்சு கொடு. இதானே நேரா போனா அப்படியே அந்த இலையை பறிச்சான், கொண்டாந்து கையில் தந்தா வச்சுக்க அப்படின்னா. குடுக்க போகும்போது புத்தர் சொன்னார், வேண்டாம், அதுல ஒட்ட வச்சிடு. அவன் சொன்னான், எனக்கு இருக்கா, இலையை அதுல இருந்து பறிக்க முடியும், திரும்ப ஒட்ட வைக்க முடியாதுன்னா. இது தெரியுது இல்ல? ஆமா, இதேதான். தலைய உடம்புல இருந்து பறிக்க முடியும், ஆனா திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. இலைய பறிச்சா ஒட்ட வைக்க முடியாதுன்னு தெரியுது, தலைய பறிச்சா ஒட்ட வைக்க முடியாது உனக்கு தோணவே இல்லையான்னு கால விழுந்துட்ட. நீ ஒருத்தரை கொல்றது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, ஆரவனா கொல்லலாம், ஆனா ஒருத்தரையாவது உன்னால உருவாக்க முடியுமோ? கொல்லுவது ஒரு பெரிய காரியமே அல்ல. ஆரவனா நீ கொல்லலாம், ஆனா ஒன்னையாவது உன்னால உருவாக்க முடியுமோ? முடியாது. அப்போ அவனுக்கு ஒரு உன்னதமான மனோநிலையை புரிய வைக்கிறார் புத்தர். அவர் எப்போதும் அஹிம்சாவர், கொலைக்கு எதிரானவர். அர்ஜுனன் தற்காலிகமான அஹிம்சாவாதி. அஹிம்சையை தன்னலத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற மோசமான அஹிம்சாவாதி. இன்னும் சொல்ல போனால் மமகாரத்திலிருந்து அவனது அஹிம்சை பிறந்திருப்பதால், இந்த வார்த்தை கவனிங்க, மமகாரத்திலிருந்து அவனது அஹிம்சை பிறந்திருப்பதால் அந்த அஹிம்சையை கண்ணன் நிராகரிக்கிறார். அது உண்மையான அஹிம்சை அல்ல, அது ஹிம்சையை விட மோசமானது. ஏன்? ஹிம்சை இயல்பானது, மமகாரத்திலிருந்து பிறக்கிற அஹிம்சை மிக மிக மோசமான ஒன்று. எனவே பகவான் அதை நிராகரிக்கிறார். இப்போ அவன் அடுத்தாப்புல பேச ஆரம்பிக்கிறான். என் மனிதர்களே இங்கு கூடியிருக்கிறார்கள், இவர்களை எல்லாம் நான் வதைக்க வேண்டும் என்ற நினைவு என்னை என்னவோ செய்கிறது கண்ணா. எனக்கு உடம்பு வாடிவிட்டது, என் உடம்பு நடுங்குகிறது, என்னால் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இப்போ இந்த நான்கிறத கொஞ்சம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுவோம். இப்ப நான்கிறது எங்கெங்க இருக்குன்னா, வெறும் எங்கிட்ட இல்ல. இப்ப என்னுடைய நான் எங்கிட்ட இருக்கா? என்னுடைய நான் எங்க இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க அங்கீகரிக்கிறீங்கல்ல, அதுக்குள்ள கூட என்னுடைய நான் இருக்கு. நான் பேசினா 10,000 பேர் தலையாட்டுவா, ஒரு நான் தானே அது. அப்போ அந்த மற்றவர்களுடைய அங்கீகாரத்துக்குள்ள என்னுடைய நான் ஒளிஞ்சிருக்கு இல்லையா? சரி, என்னுடைய நான் எங்க உட்கார்ந்து இருக்கு? இன்னும் இப்ப நான் ஒரு வீடு கட்டுறேன், அந்த வீட்டுல ஒவ்வொரு செங்கலுக்குள்ளயும் என்னுடைய நான் உட்கார்ந்து இருக்கு. யாராவது ஒருத்தர் கேட்கிறாரு, எப்படி சார் அந்த வீடு கட்டினீங்கன்னா, அதான் ஐயா சாமர்த்தியம். அது ரொம்ப நாளா பிளான் பண்ணி ஒரு 7-8 வீட்டை பார்த்து எப்படி இருக்கணும் டிசைன் பண்ணி, இன்ஜினியர் சொன்னதை நான் கேட்கவே இல்லையே. ஆர்கிடெக்ட் கூட நிறைய சொன்னார், இது ஏன் வீடு உன் வீடு இல்லைன்னு, இது ஏன் வீடு உன் வீடு இல்ல, இல்ல எப்படி இருக்கணுங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு. ஒய்ஃப் கூட சொன்னாலே இதெல்லாம் அங்க இருக்கக்கூடாது, நான் கேட்கலையே. அப்ப என்னுடைய நான் எங்க இருக்கு? ஒவ்வொரு செங்கல்லையும் இருக்கு. அடுத்தது நான் எங்க இருக்கு? என்னுடைய குழந்தை வந்து ஸ்கூல்ல போய் பரிசு வாங்குது. சார் உங்க குழந்தை பரிசு வாங்குது, ஏன் குழந்தை இல்லையா? ஏன் குழந்தை இல்லையா? அவ பேசுறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? என்னுடைய நான் அந்த குழந்தையோட இருக்கு. அப்புறம் அவர்கள் பெருமை, அவர்கள் புகழ், அவர்களுடைய ஆனந்தம் எல்லாத்திலும் தான் நான் இருக்கு. நான் எதுக்கா இதை இவ்வளவு டெவலப் பண்ணி சொல்றேன்னா, இப்ப அர்ஜுனுடைய நான் எங்கடா இருக்குன்னா, அந்த நான் தான் பீஷ்மரை அவன் கொல்லாமல் இருப்பதன் மூலம் பீஷ்மரால் புகழப்பட முடியும் என்ற எண்ணத்தில் அந்த நான் இருக்கிறது. குருவாகிய துரோணரை கொல்ல மாட்டேன் என்று தான் மறுப்பது துரோணருக்கு தெரிந்தால் தன் மீது அவர் அதிகமான மரியாதை காட்டக்கூடும் என்ற எண்ணத்தில் ஒளிந்திருக்கிறது. அந்த நண்பர்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டு விட்டேன், கொல்லவில்லை என்றால் அர்ஜுனன் மேன்மையானவன் என்று அவர்கள் பாராட்ட போகிறார்களே, அந்த பாராட்டுக்குள் அர்ஜுனனுடைய நான் ஒளிந்திருக்கிறது. எனவே இது ஞானம் அல்ல, அகங்காரத்தின் மொத்த உருவம். இது ஞானத்தை நோக்கிய ஒரு பயணம் அல்ல, அகங்காரத்தை நோக்கிய ஒட்டுமொத்தமான வீழ்ச்சி.
இப்ப அதத்தான் சொல்றான். பீஷ்மர, துரோணர, கிருப்பரை எல்லாரையும் காமிச்சு அதுல எல்லாம் நான் இருக்கிறேன். கொன்னா யார கொல்றேன்? என்னுடைய நானை கொன்னுடுறேன். அதுக்கப்புறம் என்னால திருப்தியா இருக்க முடியாது. என்னுடைய நான் அது ஒவ்வொன்றையும் ஒளிஞ்சிருக்கு, அதெல்லாம் கொண்டுட்டேன். சரி, இன்னும் கொஞ்சம் யோசிப்பாமே. இப்ப நான் எங்க இருக்கிறேன்? என் தாய்கிட்ட நான் கொஞ்சம் இருக்கிறேன், எங்க அப்பாட்ட நான் கொஞ்சம் இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகிட்ட நான் கொஞ்சம் இருக்கிறேன், என் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் நான் இருக்கிறேன். அதான் இப்ப நான் தனியாவா இருக்கிறேன், என்னுடைய நண்பர்கள்ட்ட ஒரு பகுதி இருக்கு, என்னுடைய நான் இருக்கேன். சார் சுகி சிவமா எப்ப ஹோட்டலுக்கு போனாலும் அவர் செலவு பண்ணுவார்னு அவ சொன்னான்னு வச்சுங்க, ஒரு திருப்தி தானே. எப்ப போனாலும் பர்ஸை எடுக்க விட மாட்டார் சார், அவரே செலவு பண்ணுவார்னா அது சந்தோஷம் தான். நண்பர்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது. குழந்தைகள்லாம் சொல்ல வச்சுக்கோ, அப்பா என்ன கடனை வாங்கி கொடுத்துருவா, அப்படி ஒரு ஈனாவானா? ஈனாவானான்னு லிச்சவாயினாலும் ஒண்ணுதான், இந்திய வாக்காளர்னாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். குழந்தைகள் சொல்லு, அப்பா எது கேட்டாலும் உடனே அப்படியே வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னா, அப்பா எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாருங்கிற பாராட்டில் நான் உயிரோடு இருக்கிறேன். என்னுடைய நான் வந்து அந்த பாராட்டுல இருக்கு. அப்பா என் குழந்தைகள் சமயத்தை சொல்லலாம், அம்மா உன்னோட கடைக்கு போக கூடாதுமா, அப்பாவோட போகணும். ஏன் அம்மாவோட அனுப்புறதா இருந்தா நான் லிமிட் சொல்லிடுவேன். பட்ஜெட் ஒரு 3000 ரூபாய்க்குள்ள வாங்கிக்கோங்க, 10,000 ரூபாய்க்குள்ள வாங்கிக்கோங்க, முடிஞ்சு போயிடுது. அப்ப அவ பயப்படுவா, 10,000க்கு மேல வந்து அந்த மனுஷன் பிராண்டுவாரு அப்படின்ட்டு. குழந்தைகள் சொல்லுவா, 10,000க்குள்ள உங்க அப்பா இருக்கா, அதுக்குள்ள வாங்கிக்கோங்க. குழந்தைகள் சொல்லலாம், உன்னோட போனா வேஸ்ட், கரெக்டா நாங்க உன்னை பார்த்து 10,040க்கு பார்த்தா நீ வாங்க மாட்டேன். அப்பாவோட போனா ஏன்னே கேட்க மாட்டா, எவ்வளவு நாளும் வாங்கிக்கோம்பா. இதுல என்ன ஒரு சந்தோஷம்? ஓ, அந்த அம்மா மேல வச்சிருக்க அன்பை விட நம்ம மேல குழந்தைகள் வச்சிருக்கிற அந்த மரியாதை ஜாஸ்தி. அப்ப அந்த இடத்துல ஒரு ஈகோ எவ்வளவு செழிப்பா இருக்கு இல்லையா? அந்த இடத்துல நான் உயிர் வாழ்றேனா இல்லையா, நான்கிற எண்ணம் அந்த இடத்துல உயிர் வாழ்றதா இல்லையா? அப்ப அவளை விட என்ன அதிகமா குழந்தைகள் நேசிக்கின்றன, அந்த நான் அந்த இடத்துல இருக்கு. இப்ப அதை ஒரு நாள் நான் கலைச்சுட்டேன்னு வச்சுங்க, எப்படி நானும் போய் 10,000க்குள்ள வாங்குங்கன்னு சொன்னா நான் அப்படியே பொடியா போயிடுறேன் இல்லையா? நீங்களும் 10,000க்குள்ள வாங்குங்க நான் சொல்ல ஆரம்பிச்சா என்னுடைய நான்கிற மாளிகை அப்படியே இடிஞ்சு போறது. அதைத்தான் அர்ஜுனன் சொல்றான், நான் ரொம்ப நல்லவன் இவாள்லாம் ஒரு இமேஜ் வச்சிருக்கா. பீஷ்மர் என் மேல அப்படி ஒரு மரியாதை வச்சிருக்கிறார், இந்த ரொம்ப பாசமான குழந்தைன்னு நினைச்சுட்டு இருக்கார். நான் இப்ப கொன்னுட்டா அந்த நான் பொடியாகி விடாதா, அதெல்லாம் இடிஞ்சு போயிடாதா, ஒண்ணுமில்லாம போயிடாதா? அப்ப அதுதான் எனக்கு பெரிய மரணம், இந்த சாவை விட அது பெரிய மரணம். நான் இந்த யுத்தத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா கொலை செய்ய விரும்பாத ஒருவனை கொலை செய்ய வைக்கிற மோசமான காரியத்தை கிருஷ்ணர் செய்யவில்லை. நான் என்பதனுடைய அகங்காரத்தில் முற்றிலும் மாய்ந்து கிடக்கிற, மமகாரத்தில் மயங்கி கிடக்கிற ஒரு ஆத்மாவின் குழப்பத்தை கண்ணபெருமான் தீர்த்து வைக்கிற இடம்தான் இந்த அத்தியாயம். இப்ப இதே தான் கொஞ்சம் டெவலப் பண்றேன். இப்ப நான் சொன்ன தியரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். உறவினர்கள் எல்லாம் பட்டியல் போடுறான், நல்ல டீப்பா யோசிச்சு பார்ப்போம். ஒரு மனுஷன் அவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல அவனுக்காக செலவழிக்கிறது எப்படி, அவனை சார்ந்திருக்கிறவர்களை திருப்தி பண்றதுக்காக செலவழிக்கிறது எவ்வளவு? ஆபீஸுக்கு போய் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் 40,000 ரூபாயும் அவரா சாப்பிடுறாரு வீட்டுல, 40,000 ரூபாயும் அவருக்கா செலவாருது. இன்னும் என்ன கேட்டா ரொம்ப சம்பாதிக்கிறவா வீட்லயே இருக்கிறது இல்ல. அடுத்த வார்த்தை சொல்லட்டுமா, ரொம்ப சம்பாதிக்கிறவாள்லாம் பொண்டாட்டி பிள்ளையோடயே இருக்கிறது இல்ல. இது வந்து ஒரு எட்டர்னல் தியரி. இதுக்கு என்னடா அடையாளம்னா, சாமியிலேயே அதிக வசூல் பண்றவர் வெங்கடாஜலபதி, அவரே பொண்டாட்டிய கீழே அலமேலு மங்காத்தாயார கீழே விட்டுட்டு அந்த வசூல் ஒன்லியே நிக்கிறாரே ஒழிய, ஒரு பாவம் தனியா தேமேன்னு காலம்பர கடையை திறந்தவர் திரும்ப ராத்திரி வரைக்கும் கடையை அடைக்க மாட்டேன், உண்டியல்ல வாங்கி 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 போட்டு என்ன உண்மையை சொல்றார், ரொம்ப சம்பாதிக்கிறவா பொண்டாட்டி பிள்ளையோட இருக்க முடியாது அப்படிங்கறத வெங்கடாஜலபதி விளக்குற மாதிரி வேற யாரும் இந்த உலகத்துல விளக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, கல்ஃப் கண்ட்ரியில போய் ஒரு லேபரர் இந்தியாவில சம்பாரிச்சா என்ன சம்பாதிச்சிட முடியும் அவனால? அவனுக்கு பிளம்பிங் தெரியும், வயரிங் தெரியும், எலக்ட்ரீஷியன் அப்படின்னா இந்த நாட்டுல 2,000 ரூபாய் வாங்கலாம். கல்ஃப் கண்ட்ரியில வேகாத வெயில்ல அங்க போய் மாடியில அதுல இதுல நின்னு ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறான். 6 வருஷம் பொண்டாட்டி பிள்ளைய பாக்கல, 6 வருஷம் பொண்டாட்டி பிள்ளைய பாக்கல. பிளைன் டிக்கெட் 15,000 ரூபாய் ஆயிருது, வந்துட்டு போறதை விட இவாளுக்கு அனுப்பிச்சுட்டா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிக்குவாளே, ஒரு டிவி வாங்கிக்குவாளே, அந்த குழந்தைக்கு ஒரு நகை வாங்கி போடுவாளேன்னு. அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப டீப்பா திங்க் பண்ணினா அந்த வீட்டின் மையத்தில் சம்பாதிக்கிற ஒருவன் அதில் தான் திருப்தி அடைவதை விட தன்னை சார்ந்திருப்பவருடைய திருப்தியில் தான் அவன் திருப்தி அடைகிறான். இப்ப அர்ஜுன் என்ன சொல்றான் தெரியுமா, நான் இந்த மாதிரி வெற்றி பெற்று அந்த வெற்றியை பாராட்டுகிறவர் பீஷ்மர். அர்ஜுன மாதிரி 6 சண்டை போடுவா, நான் வில்வித்தையை காமிச்ச உடனே துரோணர் சொல்வார் என் சிஷ்யன் அவன மாதிரி 6 சண்டை போடுவா. சோ இவாளுடைய அப்ரிசியேஷனும் சாட்டிஸ்பாக்சனும் தான் என் லைஃபே. இப்ப இவாளையே நான் கொன்னுட்டா
அப்புறம் என்ன பார்த்து திருப்தி அடையறதுக்கோ சாட்டிஸ்பை அடையறதுக்கோ ஆறு இருக்கா? சோ நான் யாரை இழக்கிறேன்? நான் பீஷ்மரை இழக்கல. இந்த வார்த்தையை பாருங்க, நான் துரோணரை இழக்கல. பின்ன என்னன்னா என்னோட சந்தோஷத்தை இழக்கிறேன் இல்லையா? ஏன்னா சந்தோஷம் இவாளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு, கம்ப்ளீட்டா என்டையரா அவளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ரொம்ப சைக்காலஜில ரொம்ப நுட்பமான விஷயம் இது. ஆப்ரஹாம் லிங்கன் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்கிறார். ஆப்ரஹாம் லிங்கன் ஒயிட் அண்ட் ஒயிட் ஃபுல் சூட் இருக்கிறார். செனட் போறார், மீட்டிங் போயிட்டு இருக்கிறார். அவர் கார் போகும்போது எதிர்த்தாப்புல ஒரு சாக்கடையில ஒரு பன்னிக்குட்டி மாட்டிடுச்சு. அந்த பன்னிக்குட்டி ஒரு மாதிரி பீச்சு 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 பீச்சுன்னு கத்துறது. ஆப்ரஹாம் லிங்கனால மேற்கொண்டு போக முடியல, காரை ஸ்டாப் பண்ண சொன்னார். விறுவிறுன்னு இறங்கினார். அந்த சேத்துல சகதியில மாட்டி இருக்கிற பன்னிக்குட்டிய அவர் உள்ள இறங்கி அதை காப்பாத்தி வெளியே விட்டார். விட்டுட்டு மறுபடியும் கார்ல உட்கார்ந்தார். போ அப்படின்னார். ஒயிட் அண்ட் ஒயிட் டிரெஸ் அழுக்காயிட்டு. உடனே என்ன சொல்லுவான்? பிரசிடென்ட் பாரு எவ்வளவு பெரிய கருணைனால ஒரு பன்னிக்குட்டியை காப்பாத்திட்டார், அவருக்கு எவ்வளவு கருணை எவ்வளவு கருணை. அதை கேட்ட உடனே ஆபிரகாம் லிங்கன் ஒரு வார்த்தை சொன்னார். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அந்த பன்னிக்குட்டியை நான் காப்பாத்தினது என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்கு தான். என்னன்னா அது வீச்சு வீச்சுன்னு ஒரு மாதிரி கத்துச்சு, அதை என்னால சகிச்சுக்க முடியல. அந்த துயரத்திலேருந்து நான் வெளியில வரணும்னா அதை காப்பாத்துறதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. சோ நான் பன்றிக்காக இந்த காரியத்தை செய்யவே இல்லை. அந்த உணர்வு என்னை கொல்லாதபடி இந்த காரியத்தை நான் பண்ணிருக்கிறேன். இது முழுக்க முழுக்க சுயநலமானதே ஒழிய பன்றியை சார்ந்த பொதுநலமானது அல்ல. இப்படி எவனும் யோசிச்சதே கிடையாது. எதுக்காக ஒண்ணு செஞ்சுட்டு பொதுநலத்துக்கு பண்றேன்றான், தப்பு. பொதுநலத்துக்காக இல்ல, நம்ம உள்ளத்தை திருப்தி பண்ணிக்கிறதுக்கு, அல்லது நம்ம ஈகோவை சாட்டிஸ்பை பண்ணிக்கிறதுக்கு, அல்லது நம்ம கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு அந்த காரியத்தை பண்ணிருக்கமே ஒழிய அந்த காரியத்துக்காகவே அந்த காரியத்தை நாம யாரும் பண்றதில்லை. இப்ப அவதான் சொல்றா, நான் வெளியில போய் இவ்வளவு சாதிக்கிறது யாருக்காக? பீஷ்மருக்காக, துரோணருக்காக, கிருப்பருக்காக, இவெல்லாம் என்ன பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இவாளெல்லாம் கொண்டு குவிச்சிட்டு என்ன பாராட்ட யாருமே இல்ல, ரெகக்னைஸ் பண்ண யாருமே இல்ல, என்ன கொண்டாட யாருமே இல்ல. அப்புறம் என்னத்துக்கு எனக்கு இந்த வெற்றி? நான் எப்படி இருக்க முடியும்? நீங்க அப்ப இந்த ஆர்குமெண்ட்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, பீஷ்மரை கொல்லக்கூடாதுங்கிற ஞானம் உனக்கு வரவே இல்லை. நான் சந்தோஷமா இருக்கணும்னா இவாள்லாம் உயிரோடு இருக்கணும். ரொம்ப ரொம்ப பயங்கர குறுகலான விஷயம். நான் நல்லா இருக்கணும்னா பீஷ்மர் உயிரோடு இருக்கணும். ஒரு ஒய்ஃப் காரடையா நோன் பண்ணிக்கு ஹஸ்பண்ட் காலில் விழுந்து எழுந்துச்சு சொன்னா, 7 வருஷத்துக்கு நீ தான் எனக்கு கணவனா வரணும்னா. இவன் அதிர்ந்து போயிட்டான். அடுத்த ஜென்மாலையாவது விடுதலை உண்டுன்ற எண்ணத்துல இருந்தான். 7 வருஷத்துக்கு நீ தான் உடனே ஏன் இப்படி கேட்கிறேன்னா, இப்படி ஒரு இழிச்ச வாயம் கிடைக்க மாட்டானே என்ன, அடுத்த ஜென்மத்துல கிடைக்காம போயிட்டா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. சோ அவ என்னைக்கும் அப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கு இப்படி ஒரு பய சிக்கணுமா? ரொம்ப குரியல். நான் சொல்ற விஷயம் ரொம்ப குரியல். பட் உலகத்துல மனுஷன் அப்படித்தான். மத்தவாளை அவ ரட்சிக்கிறாளோ காப்பாத்துறாளோன்னு சொன்னா அவளுக்காக அல்ல, இவாளெல்லாம் நான் காப்பாற்றத்துல எனக்கு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் காப்பாற்றுறாளே ஒழிய அவள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள்ங்கிறதுக்காக அல்ல. இப்ப என்ன சொல்றான்? என்ன பீஷ்மர் பாராட்டணும், நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பீஷ்மர் உயிரோடு இருக்கணும். நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உயிரோடு இருக்க வேண்டிய பீஷ்மரை நானே எப்படி கொல்றது? நான் கொல்ல மாட்டேன். சோ இது ரொம்ப அவனுடைய மனோ விஞ்ஞானம், அர்ஜுனுடைய மனம் எப்படி போறது அப்படிங்கறத படிப்படிப்படியாக நாம உணர வேண்டிய இந்த இடம். சோ என்னுடைய அப்படிங்கிற அதே கோணத்திலேயே அவன் பேசிக்கொண்டே போறான். இவர்களை எல்லாம் நான் எப்படி அழிப்பேன்? சரி, இப்ப இந்த இடத்துல இன்னொரு கேள்வி, நாமளாவே எழுப்பிக்க வேண்டிய ஒரு கேள்வி. நீங்க யாரும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இந்த ரீதியில போனா பகவத்கீதை என்னைக்கு முடிக்க போறாரு? பகவத்கீதை முடிவே இல்லாதது, அதை யாரும் என்னைக்கு முடிக்கவே முடியாது. நான் போன தடவை சொல்லியிருக்கேன் என்னன்னா, அவசர அவசரமா அள்ளி விழுங்குறத விட 1-2 ஆனந்தமா சாப்பிட்டு போறது எவ்வளவோ தேவை. நான் என்னுடைய பிளானே சொல்லிட்டு, இந்த 6 நாளைக்குள்ள நம்ம 3 அத்தியாயம் தான் பார்க்க போறோம். இந்த 3 அத்தியாயத்துல ஒரு புதிய கோணத்துல கீதையை உணர போறோம், பார்க்க இல்ல உணர போறோம். சொன்னாலும் நான் 18 அத்தியாயத்தையும் இந்த 6 நாளைக்குள்ள சொல்லணும்னு எனக்கும் பகவானுக்கும் உனக்காச்சு எனக்காச்சுன்னு ஒண்ணு சண்டை எல்லாம் கிடையாது. சோ இதுல ஸ்லோவா தான் போறோம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுபவிக்க போறோம். இப்போ ஒரு குறுக்க ஒரு கேள்வி, அர்ஜுனன் மட்டும் இப்படி ஞானி மாதிரி பேசுறானே, இந்த மாதிரி எல்லாம் பேசுறானே, நான் அப்படிலாம் கொல்ல மாட்டேங்கிறானே, பீஷ்மர் இருக்காரு அந்த பக்கத்துல, அவரு கொல்றதுக்கு ரெடியா தான் நிக்கிறாரு. துரோணர் எதிர்பக்கத்தில் நிக்கிறாரு, அவரு கொல்றதுக்கு தான் நிக்கிறாரு. அவருக்கே இந்த உணர்வு எல்லாம் வரவே இல்லை. நம்ம எதிர கொல்லக்கூடாது, இன்னொருத்தர கொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லாம் அவருக்கு வரவே இல்லை. துரோணருக்கு வரல, பீஷ்மருக்கு வரல, இன்னொன்னு துரியோதனுக்கு வரல.
அவனும் யாரையும் கொல்ல கூடாதுங்கிற மாதிரிலாம் அவனு நினைக்கவே இல்லை. அப்ப அவர்களுக்கெல்லாம் வராத ஒரு வருத்தம், வராத ஒரு எண்ணம் ஏன் இவனுக்கு மட்டும் வரணும்? இதத்தான் நான் முதல்ல சொன்ன பாருங்க. ஒண்ணு நாம கடவுள் ஆயிடணும், இல்ல மிருகம் ஆயிடணும். துரியோதனம் மிருகம், கவலையே கிடையாது. பீஷ்மரை போன்றவர்கள் கிட்டத்தட்ட கடவுள் நிலையை எய்தியவர்கள், அவங்க யுத்தத்தை பத்தி கவலைப்படவே இல்லை. ஆனா அர்ஜுனன் மனித நிலையில இருக்கிறான். அதான் துரியோதனனுக்கு அந்த வருத்தம் வரல, பீஷ்மர் துரோணரை போன்றவர்களுக்கு அந்த வருத்தம் வரல, அவனுக்கு மட்டும் அந்த வருத்தம் ஏற்பட தொடங்கி விட்டது. அப்போ அதான் ஆவரேஜ். உண்மையிலேயே அர்ஜுனுக்கு ஏன் கீதை சொல்லப்பட்டதுன்னு கேட்டா, நம்ம நிலையில இருக்கிற சரியான ட்ரூ ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா அர்ஜுனன் தான். ஏன்னா நம்ம பீஷ்மரும் அல்ல, துரோணரும் அல்ல, நாம துரியோதனும் அல்ல. அவ்வளவு மோசமா நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம துரியோதனும் அல்ல. சோ நம்முடைய நிலைமை என்னன்னா அந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட். அதுவும் என்ன, அர்ஜுனுடைய நிலை. துரியோதனை போன்ற கொடூரமான மனோபாவமும் இல்ல, பீஷ்மர் துரோணரை போன்ற ஞானமும் இல்ல. இப்ப இன்னொரு கோணத்துல பார்த்தமே, ஆடி மாசம் விதை போட்டிருப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முளைக்க ஆரம்பிச்ச விதைக்கு தான் கஷ்டம் ஜாஸ்தி. ஏன், என்னைக்கோ முளைச்சு மரமா போயிடுத்து ஒண்ணு, அதுக்கு ஒண்ணும் கவலை கிடையாது. இந்த மழை பெஞ்சாலோ பூமி சேரா இருந்தாலோ இல்ல ஏதாவது ஒண்ணு நடந்தாலோ அந்த மரத்துக்கு ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல, அது விருட்சமா நிக்கும், ஒண்ணும் கவலையே படாம. இன்னும் முளைக்கவே போடாத விதை இருக்கு இல்லையா, அந்த விதை பேசாம பெட்டில அப்படியே இருக்கும். ஆனா விதைய ஆடி 18க்கு போட்டுட்டு ஆடி அமாவாசைக்கு விதையை போட்டுட்டு இந்த நச்ச நச்சன்ற மழையில முளைச்சு அந்த விதை தூக்கம் கலைஞ்சு அப்படி பூமியை தள்ளிக்கிட்டு மேல ஒரு 2 இலையை விட்டு அப்படி நிமிர்ந்திருக்கு, அந்த விதைக்கு தான் பயம் ஜாஸ்தி. ஏன், ஆடு மாடு மேய்ஞ்சு உள்ளாம், குழந்தைகள் கிள்ளி உள்ளாம், யாரானும் காலால மிதிச்சு உள்ளாம், அந்த விதை முளைச்சு மேல வர முடியாமையே போயிடலாம். இன்னும் முளைக்காத விதைக்கும் கவலை கிடையாது, வளர்ந்துட்ட மரத்துக்கும் கவலை கிடையாது. முளை விட்டு விட்டு வந்த விதையிலிருந்து முளை விட்டு வந்தது, அந்த முளை மீண்டும் விதைக்குள் போகவும் முடியாது. இப்ப அர்ஜுனனால் மீண்டும் மிருக நிலைக்கு போக முடியாது. அதுக்கு வர அர்ஜுனன் என்ன முயன்றாலும் அவனால் மிருக நிலைக்கு போக முடியாது, சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா கடவுள் நிலைக்கு அவனால போக முடியல. சோ இப்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறான். இப்ப அவன் என்னன்னா, முளைச்சுட்ட விதை தாவரமா ஆயிட்டான், 2 இலையா வெளியில வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன, தன்னை அந்த அவ்வளவு துன்பங்களையும் பேச ஆரம்பிக்கிறான். தனக்கு சொன்ன பாருங்க, முளை விட்ட விதைக்கு தான் ப்ராப்ளம் ஜாஸ்தி. இன்னும் முளைக்காத விதை யாரு, துரியோதனன். மரமாயிட்டவா யாரு, பீஷ்மர் துரோணர் மரமாயிட்டா. அவளை யாரும் மிதிக்க போறதே இல்லை, இனிமே மிதிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சோ தே ஆர் ஹாப்பி. இன்னும் முளைய விடல விதை யாரு, துரியோதனன், அவனுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஆனா முளைக்க ஆரம்பிச்சுட்ட விதை அர்ஜுனன். சோ நம்ம லைஃபோட அவனை அசோசியேட் பண்ணி பார்க்கணும். நாம கொஞ்சம் சிந்திக்கிறோம். கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு என்ன அடையாளம், எப்போ பகவத்கீதை லெக்சருக்கு தலையை கொடுத்துட்டோமோ அப்பவே நம்ம லேசா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டோம்னு அர்த்தம். நமக்குள்ள கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்னால முடிஞ்சது அந்த கன்ஃபியூஷன் 6 நாள்ல ஜாஸ்தி ஆகிட்டு, எவ்வளவு அதிகமா உங்களை குழப்ப முடியுமோ குழப்பிட வேண்டியதுதான். நான் குழப்பிடுவேன், பகவான் தெளிவுபடுத்திடுவான். எது நடக்கணுமோ அதான் நடக்கும். அதாவது நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ற போது எவ்வளவு விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு பாருங்க, எத்தனை விதமான விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு பாருங்க. நான் இத மையமா வைத்துக் கொண்டுதான் அந்த கருத்தை சொன்னேன். எப்படின்னா இது பாருங்க, மிருக நிலை, தெய்வ நிலை, நடுவுல மனுஷன் இருக்கான். நமக்கு டெய்லி ஒரு ஆசிலேஷன், ஒரு ஊசலாட்டம் இருக்கு. என்னன்னா, செத்த நாழி மிருகமா இருக்கிறோம், செத்த நாழி கடவுளா இருக்கிறோம். குழந்தைகள் குழந்தைகள் உனக்கு கொட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒண்ணு. சில நாள் நம்ம அடிக்கவே மாட்டோம், திட்ட கூட மாட்டோம், ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். குழந்தை நினைச்சுக்கோ அப்பா புத்தர் ஆயிட்ட, நம்மள ஒண்ணுமே பண்ணல. கண்ணாடி டம்ளரை உடைச்சிருக்கோம், அப்பா நான் டம்ளரை உடைச்சிட்டேன். உடைச்சிட்டியா, சரி போ. பையன் கூட யோசிப்பான், போதி மரமே இல்லாம எப்படி ஒரு புத்தரான, உடைச்சிட்டியானா எலும்பை எண்ணிடுவாரு. அது வேற ஒண்ணும் இல்ல, 1ஆம் தேதி சம்பளம் வந்திருக்கு, நம்ம ஜாலியா இருக்கும். ஒண்ணுமே சொல்லல அன்னைக்கு. சரிதான் போ அப்படின்ட்டு நம்ம ஒய்ஃபை கூப்பிட்டோம். ஏன் அனாவசியமா கிளாஸ் டம்ளர் எல்லாம் வாங்குறேன், வேற ஏதாவது வாங்கக்கூடாதா, குழந்தைகள் உடைச்சு விடுதான். குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒய்ஃப் அதை விட இப்ப ஞானியா இருக்கா. அவ நானே மாத்தணும்னு நினைச்சுட்டே இருந்தேன், நீங்க எங்க குழந்தைய அடிச்சுட்டு விடணும் ரொம்ப பயத்துல இருந்தேன். ஏன்னா அந்த சம்பளம் முழுக்க அவ கைக்கு போயிடுது. இப்ப அவ அதை விட பெரிய சந்தோஷம் இருக்கிற. பையன் நினைச்சான், ஓ நம்ம அப்பா நம்மள அடிக்க மாட்டாருன்னு. மறுநாள் பாருங்க ஒண்ணுமே இல்ல, என்ன ஏற்கனவே உடஞ்ச ஒரு டம்ளர், மறுநாள் இல்ல மாச கடைசி அவன் கேட்டு தள்ளிட்டான். அப்பா பின்னி எடுத்துட்டார். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், எனக்குள்ள தெரியும் பணம்னா என்ன, யாருக்காவது 10 பைசாவோட அருமை தெரியுமா, சம்பாதிச்சு பார்த்தா தெரியும். அப்படியா அவனுக்கு புரியவே இல்லை. எப்படிடா புத்தர் ராட்சசனானார்.
அன்னைக்கு அடிக்கவே இல்ல, அவன் டிவியே உடைச்சிருப்பான், அவனுக்கு கேட்கவே இல்லை. அன்னைக்கு என்னன்னே தெரியல. அவரு இன்னைக்கு ஒரு கிளாஸ் டம்ளர் உடைச்சான், பின்னி எடுத்துட்டார். இதுதான் நம்ம இருக்கிற பெரிய கஷ்டம். என்ன, நாம எப்ப எப்படி பிஹேவ் பண்ணுவோங்கிறத யாராலும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? நாம் பாலத்தில் இருக்கிறோம். ரெண்டு கேர்ல ஊசலாடிக்கிட்டே இருக்கிறோம். என்ன, சம்டைம்ஸ் கடவுள் ஆகும், சம்டைம்ஸ் மிருகம் ஆகும், சம்டைம்ஸ் கடவுள் ஆகும், சம்டைம்ஸ் மிருகம் ஆகும். ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஒரு கடிகாரத்தினுடைய பெண்டுலம் இருக்கு இல்லையா, இந்த பெண்டுலம் ஒண்ணு நல்ல கவனிங்க. எவ்வளவு தூரம் அது இடது பக்கம் போகிறதோ அவ்வளவு தூரம் அது வலது பக்கம் போகிறது என்பது நிச்சயம். இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? அது இடது பக்கம் போவதே வலது பக்கம் போவதற்காக எனர்ஜியை சேமிக்குது. கடிகாரத்துடைய டெக்னிக் அதானே, அப்படிதான் ஸ்பிரிங்கே டிசைன் பண்ணிருப்பான். அது எவ்வளவு தூரம் இடது பக்கம் போகிறதோ அப்போதே வலது பக்கம் போவதற்கான எனர்ஜியை அது சேகரிக்கிறது. இப்ப நான் சொல்ல போற தியரி ஆச்சரியமா இருக்கும். நாம் நிறைய சாமி கும்பிட தொடங்குகிற போதுதான் நிறைய மிருகமாகவும் மாறுகிறோம். நம்புவீர்களா? அப்பா கோயில் போவார், நாய் மாதிரி விழுவாருமா பையன். நமக்கு புரியவே இல்லை. ஏன்னா நீங்கள் வலது பக்கம் பயணம் செய்கிற போதே இடது பக்கம் பயணம் செய்வதற்குரிய சக்தியை சேகரித்திருக்கிறீர்கள். உங்கள் இயல்புக்கு மாறாக ஞானத்தை நோக்கிய பயணத்தை தொடங்கிவிட்டதால் இயல்பு மறுபடியும் இழுக்கிற போது முன்னை காட்டிலும் கீழான நிலைக்கு போய் மிகப்பெரிய மிருகமாக நடந்து கொள்ளுகிறீர்கள். அதான் சொன்னா சார், கோயில் சாமின்னு போகிற போது மனதில் இருக்கிற பழைய குப்பைகள், பழைய எண்ணங்கள் கிளர்ந்து அதிகமாக எழுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்பதான் ஆச்சரியப்படணும். நம்ம ஒரு ஞான பயணத்துக்கு புறப்படுற போதுதான் இந்த புல் ஜாஸ்தியா இருக்கும். தப்ப நோக்கிய புல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? வாழ்க்கையில் 23 மணி நேரம் தன்னை சரியாக வைத்திருப்பவன் 1 மணி நேரம் கெட்டு போக வேண்டும் என்று தீர்மானித்தால் வாழ்நாள் முழுவதும் கெட்டு போகிறவனை விட அந்த 1 மணி நேரத்தில் அவன் அதிகமாக கெட்டு போவான். இந்த 1 மணி நேரத்தை மிக அதிகபட்சம் பயன்படுத்த வேண்டும் என்ற வெறியினால் வாழ்நாள் முழுவதும் கெட்டு போனவனை விட 1 மணி நேரம் கெட்டு போகிறவன் அதிகமாக பயன்படுத்தி விடுகிறான். ஏன்? மனிதனுக்குள்ளே இருக்கிற மிருக நிலை கம்ப்ளீட்டா கீழ் எழுத்துரும். எவ்வளவு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு கொண்டு போய் கீழ் எழுத்துரும். இப்ப அர்ஜுனுடைய மனோநிலை தான் நம்முடைய மனோநிலை. பெண்டுலத்தை போல பாருங்க, கொஞ்ச நேரம் அது அப்படியே நல்லது நோக்கி இழுக்கப்படுகிறது, நேர்மாறான திசையில் அது இழுக்கப்படுகிறது. இந்த ஊசலாட்டத்தை தான், பெண்டுலத்தின் ஊசலாட்டத்தை போன்ற அர்ஜுனுடைய ஊசலாட்டத்தை தான் இந்த பகுதியில் கீதை நமக்கு வர்ணிக்கிறது. இது முற்றிலும் நம்முடைய ஊசலாட்டம். சரி, நம்மால மிருகமாவும் இருக்க முடியல, நிச்சயமா முடியாது. நாம ஒண்ணும் அவ்வளவு மோசமான ஆட்கள் அல்ல. ஒரு தவறு பண்ணிட்டா நம்ம யோசிக்கிறோம், பண்ணிட்டோமே. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர பிடிக்கல, மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்றோம், என்ன அப்படிங்கிறோம். அவர் போன ஒண்ணு யோசிப்போம், நம்ம அவ்வளவு கடுமையா இருந்திருக்க வேண்டாம், நம்ம இன்னும் கொஞ்சம் ஞானமா கூட சொல்லுவோம். அவர் தான் அப்படி இருந்தாருன்னா அவர் மாதிரியே நானும் இருந்துட்டா அப்புறம் எனக்கு என்ன கௌரவம். அதுக்காக உட்காந்து வச்சு ஒரு காஃபி கொடுத்துருக்கலாம். ஏன்னா சில பேர் காஃபி கொடுக்கறதே ஒரு பனிஷ்மெண்ட். நம்ம அப்படி அனாவசியமா நடந்திருக்க வேண்டாம். சரி, தோன்றதா இல்லையா? நம்ம அவர்கிட்ட ஹார்ஷா நடந்து கொண்டோம், அப்புறம் யோசிக்கிறோமா இல்லையா, நம்ம ஏன் அப்படி நடந்து கொண்டோம் யோசிக்கிறோமா இல்லையா? இந்த ஊசலாட்டம் உள்ளவர்கள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள். இப்ப நான் எதுக்கு அவ்வளவு வரேன்னா, இந்த ஊசலாட்டத்தில் அர்ஜுனன் தவிக்கிற போது அவனை போரை நோக்கி பகவான் செலுத்துகிறார். ஏன் தெரியுமா? இந்த ஊசலாட்டம் உடையவர்கள் இறைவனால் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள். இல்லாட்டி ஏன் பகவான் இவ்வளவு தலையிடணும்? அதுதான் சொன்னேன். ஒரு மகாவீரரோ ஒரு புத்தரோ இந்த கருத்துக்களை பேசி இருந்தால் ஒருபோதும் பகவான் அவர்களை போரில் ஈடுபடுத்தி இருக்க மாட்டார். கீதையினுடைய ஆத்மா இந்த இடத்தில் ஒளிந்திருக்கு. ஏதோ அவன் விலகி பெரிய ஞானி மாதிரி போயிட்டான்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் ஒரு கோணம். அப்புறம் இன்னொன்னு பாருங்க, அவன் எவ்வளவு ரீசன்ஸ் எல்லாம் ஆட்ரிபியூட் பண்றான் பாருங்க. தான் யுத்தத்துக்கு போக கூடாது அப்படிங்கிறதுக்கு விதவிதமான ரீசன்ஸ் எல்லாம் சொல்றான். இந்த குழப்ப நிலையில இருக்கிறவன் நிறைய ரீசன் எல்லாம் சொல்றான். இந்த ஒரு சின்ன விஷயம். இப்ப நாமளே ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம்னு வச்சுங்க. ஒரு லைஃப்ல ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. இந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல நாம பெருவாரியா கடவுள் ஆயிடுவோமா, மிருகம் ஆயிடுவோமா? எதை நோக்கி அதிகமா இழுக்கப்படுவோம்? மிருக நிலைக்கு தான் வேகமா இழுக்கப்படுவோம். ஏன்னா அது இயல்பானது. நான் பொதுவா சினிமா பாக்குறது இல்லை, ஆனா சில நல்ல சினிமால வர சில நல்ல பகுதிகளை நான் மறக்கிறது இல்லை. ஒரு படம், அதுல ஒரு தன் சமூகத்தையே மாற்றணும்னு ஒரு இளைஞன் முயற்சி பண்ணுவான். ஒரு ஜாதி வெறியில உள்ள சிக்கி இருக்கிற ஒரு சில மக்கள் எல்லாம் மாத்தி, பகையோடு இருக்கவங்களாம் மாத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே வருவான். நான் பேரை சொன்ன தேவர் மகன் ஒரு படம் கமலஹாசன் ஆக்ட் பண்ணது. அதுல ஒரு வசனம் வரும், நீ கீதை சொன்ன வாயால இதெல்லாம் சொல்றியான்னு கேட்காதீங்க, இப்ப பெண்டுலம் லெப்ட்ல போயிருக்கு.
பட் அதை விட ஆப்ட் எக்ஸாம்பிள் இல்ல, அதுக்காக சொல்றேன். அது வந்து என்ன சினிமா எல்லாரும் பார்த்திருப்பா, கண்டிப்பா தெரியும். அதுல ஒரு வசனம் வரும், ரொம்ப பொறுமையா அந்த ஹீரோ நடந்துகிட்டே இருப்பான். பொறுமையா இருக்கிற போது கடைசியா அவனை சீண்டி 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 எதிர் தரப்புல இருந்து அவனை வந்து அந்த அதர்மங்கள் அவ்வளவு பண்ணி அவனை சீண்ட ஒண்ணு சொல்லுவான், டேய் எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்குது. இந்த வசனம் வரும், எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்குது, அதை எழுப்பிடாத, அதை எழுப்பிடாத. ஏன்? ஒரு கோபம் வரும்போது அருவாள் எடுத்து வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற எண்ணம் ரத்தத்துல ஊடுது. அதை அவன் செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு தடுப்பான். ஆனா கடைசியில என்ன, மீண்டும் 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 தூண்டி 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 அவன் அருவாளை கையில எடுக்க வைப்பான். இது ஒரு சினிமா அல்ல, வாழ்வின் யதார்த்தமான உண்மை. என்ன, ரொம்ப கோபம் வருகிற போது ஒரு செகண்ட் யோசிச்சு நம்ம ஞானியா போயிடலாம். நம்ம போனதா வரலாறு உண்டா? நம்மில் இருக்கிற மிருக இயல்பு தான் இயல்பாக நம்மளை கீழே இழுக்கும். நம்ம குழந்தைக்கு முதல்ல சில சமயத்துல ரொம்ப பொறுமையா யோசனை எல்லாம் சொல்லுவோம். நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது கண்ணா, காலம்பரை சீக்கிரமா எந்திரிக்கணும். குழந்தை ஒண்ணும் மைண்டே பண்ண, அது பாட்டுக்கு எதையாவது எடுத்து இப்படி விளையாடிட்டு இருக்கும். அம்மா சொல்றனோ இல்லையோ, இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, எச்சல் வச்சு கிடைக்கும். நான் சொல்றேன்னா இல்லையா, எச்சல் பண்ணக்கூடாது, பண்ணா ரொம்ப தப்பு, குப்புற அடிக்கும் அதோட. நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ காது கொடுத்து கேட்க கூடாதா அப்படிங்க. நாம அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சுருதி மாறும். இப்ப நான் சொல்றேன், நீ கேட்க போறியா இல்லையா? அந்த குழந்தை சொல்லும், முடியாது, மாட்டேன், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணினேன்னா அம்மா அப்புறம் அடிப்பேன். அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ அப்படின்ட்டு நேரம் போய் டபக்குன்னு அந்த டிவியை போய் ஒரு ஆன் பண்ணணும். இன்னொன்னு எடுத்து மேல இருந்து இப்படி கவுக்கும். நானும் எத்தனை தடவையா சொல்லிட்டு இருக்கேன், இப்ப அம்மாவுக்கு கோவம் வர்றது, உன்னை அடி பின்னு எடுத்துடுவேன், நான் சொன்னா கேளு. அந்த குழந்தை எல்லாம் கேட்காது, மாட்டேன், நீ என்ன பண்ணுவேன் பண்ணிக்கோ, உசு தூக்கி அந்த பக்கம் அப்படி சாத்துவா பாருங்க. உடனே அங்கேருந்து வந்து இப்ப பாருங்க, ஒரு பிரச்சனை வந்துடுத்து. பிரச்சனைல ஆரம்பத்துல நம்ம ரொம்ப தெய்வீகமான நிலையில தான் நடக்க விரும்பணும். ஆனா அந்த பிரச்சனை நம்ம கைமீறி போய்கிட்டே இருக்கு. உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மில் இருக்கிற மிருகம்தான் விழிக்கிறதே ஒழிய நம்மில் இருக்கிற தெய்வம் கடைசி வரையில் சாதிக்கிறதா? நம்மில் இருக்கிற தெய்வ நிலை கடைசி வரையில் செய்ய வேண்டிய உண்மையை நமக்கு புலப்படுத்தியதா? அப்ப ஜெனரலா என்னன்னா, எந்த மனுஷனும் ஒரு ப்ராப்ளம் அல்லது கன்ஃபியூஷன் வரும்போது என்னன்னா, ஒரு விலங்கு என்ன முடிவு எடுக்குமோ அந்த முடிவை தான் எடுக்கிறான். ஒரு பெரிய பில்டிங் தீ விபத்து அப்படிங்கிறாங்க, எல்லாம் கொஞ்சம் அமைதியா போங்க, அமைதியா கலைஞ்சு போனா ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிறான். ஆறான்னு கேட்பாள, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து அதான் பெரிய அழிவே ஏற்பட்டிருக்கும். தீனால ஒண்ணுமே நடந்திருக்காது. ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து மிருகம் தப்பிச்சு ஓடணும் அப்படிங்கிற அந்த பயம் தான் இருக்குமே ஒழிய, நாம எல்லாம் மனுஷா வரிசையா போனா ஒரு ஆபத்தும் வராது, போயிடலாம், அந்த எண்ணம் தோணுமா? தோன்றது இல்லை. அப்போ நமக்கு எப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உள்ளிருக்கிற மிருக இயல்பு தான் வெல்லுகிறதே ஒழிய நம்மில் இருக்கிற தெய்வீகமான இயல்பு வெல்லுவது இல்லை. அது வெல்லணும் அப்படின்னா தெய்வத்தினுடைய அனுகிரகம், தெய்வத்தினுடைய கைப்பற்றுதல், தெய்வம் கைதூக்கி விடுகிற வாய்ப்பு தேவைப்படுகிறது. இப்படி குழப்பிய நிலையில் ஒரு மிருகத்தை போல மிருக நிலைக்கு திரும்பலாமா என்று யோசிக்கிற அர்ஜுனனை மிருக நிலைக்கு செல்லாதே என்று அவனை ஞான நிலைக்கு பகவான் தூக்கியதுதான் பகவத்கீதையை ஒழிய கொலைக்கு தூண்டிய நூல் அல்ல. இங்க கிருஷ்ணன் கை கொடுக்கலன்னு வச்சுங்க, அவன் என்னன்னா மறுபடியும் மிருக நிலைக்கு உள்ள போயிருப்பான். சரி, இப்ப இன்னொன்னு சொல்றோமா, இவன் இவ்வளவு ஞானமெல்லாம் பேசினா, பின்னாடி பேச போறான், இன்னொரு இடம் வரப்போகுது பின்னாடி. என்னன்னா, நான் வந்து சன்னியாசியா போயிடுறேன், எங்க காட்டுக்கு போயிடுவானா, நான் சன்னியாசியா போயிடுறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இவர்களெல்லாம் கொண்டு ஒரு ராஜ்யத்தை அடைவதை காட்டிலும் நான் காட்டுல போய் சன்னியாசியா போயிடுறேன்னா, ஐ எம் வெரி சாரி, காட்டுக்கு போயிருந்தாலும் ஒரு 4 நாள் இவர் டூப்ளிகேட் சாமியாரா இருந்திருப்பாரு ஒழிய 5ஆம் நாள் இவர் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாரு. என்ன 5ஆம் நாள் இவர் வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அர்ஜுனன் எந்த ஊர்ல போனாலும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாம வந்தது இல்லை. ஒரு காட்டுக்கு போயிருந்தா அங்க ஒரு பழங்குடி பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பார், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன நடந்திருக்கும், அங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கேன்னு ஒரு மரத்தை ஒடிச்சு, ஒரு மூங்கில ஒடிச்சு, அல்ல ஒரு ஏதாவது ஒரு கணல கைத்த கட்டி 4 பட்சியை வேட்டையாடி 2 புலியை வேட்டையாடி அவர் மறுபடியும் வில்ல கோண்டீபம் நழுவ விட்டேன் அவர் காட்டுல போய் அவர் ஆரம்பிச்சிருப்பார். ஆறானும் தன்னுடைய சுவாபத்தை விட்டு கொடுத்ததா வரலாறு உண்டு? யாரானும் தன்னுடைய இயல்பான சுவாபத்தை விட்டு கொடுத்தா வரலாறு உண்டா? இப்ப என்ன, இந்த அர்ஜுனனை அவன் போக்கில் விட்டு விட்டாலும் அவன் மேலும் குழப்பமடைந்த நிலைக்குத்தான் போக போகிறானே ஒழிய இந்த உன்னதமான பாதைக்கு திரும்ப போவதில்லை. எனவே அவனை தடுத்து மீட்கிற வேலையை உலகம் பழித்தாலும் கவலைப்படாமல் கிருஷ்ணன் செய்கிறார். இது போருக்கு தோண்டிய நூல் என்று உலகம் பழித்தாலும் அதை பற்றி கிருஷ்ணனுக்கு கவலை இல்லை. காரணம், அவர் எப்போதும் மான அவமானங்களை கடந்தவர்.
இந்த உலகத்தில் உண்மையிலேயே நீங்கள் ஞானியாக நேர்மையாக வாழ வேண்டும் என்றால் மான அவமானங்களை கடந்தால் மட்டும்தான் உண்மையாக நேர்மையாக நம்மால் வாழ முடியும். கொஞ்சம் மான அவமானத்தை பற்றிய கவலை இருந்தாலும் பூரணமான நேர்மையாக நம்மால் வாழ முடியாது.